இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கற்றுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் ட்ரை, கேட்ச், அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட கோல் வைப் கோடிங் யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா our goal is not to become one of the best software developers in the world. Our goal is to become one of the finest AI automation developers in the world. So AI automation developers வைப் கோடிங் யூஸ் பண்ணி கோட் எழுதலைன்னா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வைப் கோடிங் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏன் எரர்ஸ் வருது கோடில் அப்படின்னா பக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஓகே, நம்ம கோடிங்கில் டைப்போ கிரியேட் பண்ணிடுவோம். டைப் பண்ணும்போது டைப்போ கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ வைப் கோடிங் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் எரர்ஸ் யூஸ்வலாக கோடில் இருக்கிறது காரணம் அதுதான். நம்ம ஹியூமன் எரர்ஸ் நிறையா நடக்கும். எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பக்ஸ் வரதான் செய்யும். ஸோ பக்ஸை நம்ம வந்துட்டு ஒழிக்கலாம் முடியாது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாராக இருந்தாலும் பக்ஸ் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னால வரும், டைப்போஸ்னால வரும், ஏதாவது லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்னால வரும். அகேன் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது பெருசாக யோசிச்சு வரும். ஓகே, ஸோ பெர்ஃபெக்ட் வேர்ல்டு கிரியேட் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ட் கோடெல்லாம் யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. ஏஆலே கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணுற கோட்லேயே ஏகப்பட்ட பக்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி கம்மி பண்ணுறது தான் யோசிக்கணுமே தவிர அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 100% எராடிகேட் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட லைக் காக்ரோச்சஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நம்ம பெட்ரூம் ஃபுல்லாக காக்ரோச்சஸாக இல்லாமல் வீட்டில் அங்கங்கே ஒன்று மாதிரி, அதே மாதிரி பல்லிங்க இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல்லாக பல்லி இனத்தையே அழிக்கலாம் முடியாது. அங்கங்கே ஒன்று இருந்தால் பரவாயில்ல. வீடு ஃபுல்லாக பல்லிங்களாக இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி தான் பக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும், எரர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு நல்ல புத்திசாலி டெவலப்பர், ஏ ஆட்டோமேஷன் டெவலப்பருக்கு அழகு. ஓகே, அண்ட் நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்தும் வரலாம், வெளி சாஃப்ட்வேர் மிஸ்டேக்ஸ்லேருந்தும் வரலாம். ஏன்னா இப்போது நம்மளோட கோடில் வந்துட்டு யூஸ்வலாக ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நாம் மட்டும் கோட் எழுத மாட்டோம். மற்ற இன்ஜினியர்ஸ் எழுதுவாங்க, மற்ற டெவலப்பர்ஸ் எழுதுவாங்க, அவங்களால வரலாம். ஆர் நம்ம மற்றவங்க எழுதின கோடை லைப்ரரிஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், எஸ்டிகேஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஏபிஐஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எரர்ஸ் வரதான் செய்யும். ஸோ யாருமே வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக இந்த மாதிரி அடுத்தவங்க பில்ட் பண்ண கோடை யூஸ் பண்ணுவோம், எரர்ஸ் வரும், லைப்ரரி வரும். ஸோ அதெல்லாம் பண்ணோம். அகேன் லைப்ரரினா என்ன, எஸ்டிகேனா என்ன, அதுக்கப்புறமா ஏபிஐனா என்னன்ட்டு நம்ம போக கற்றுக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவு சாஃப்ட்வேர் வேர்ல்டு ஒர்க்ஸ். ஸோ அடுத்தவங்க எழுதுகிற கோடை நம்ம யூஸ் பண்ணும்போது எரர்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதுக்கெலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த எரர்ஸை எப்படி எராடிகேட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு போகணும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரை கேட்ச் பேட்டர்ன்ட்டு சொல்லுவோம். ஸோ ட்ரை ரிஸ்கி கோட். இப்போது ஒரு எரர் இருக்கிற கோடு இருக்குது. ஓகே, அதுதான் ரிஸ்கி கோடுன்னு சொல்லுவோம். எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற கோடு இருக்குது. குறிப்பாக இப்போ ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடு வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும், இதில் எரரை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போது இன்னொருத்தரோட கோடை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கோடு இருக்குது. இப்போ ஒரு லைன் ஆஃப் கோடு தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அந்த கோடுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கோடு அவங்க எழுதியிருக்காங்கன்னா அந்த கோடில் எங்கே வேணாலும் மிஸ்டேக் வரலாம். ஸோ நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட அது கண்ட்ரோலும் இருக்காது, இன்னொருத்தர் எழுதின கோடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது எரர் வர்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி கோடை எடுத்தோடனே எல்லா கோடையும் ட்ரை கேட்ச்னு போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா தட் இஸ் நாட் குட். எரர்ஸ் வரும்போது யூ ஃபிக்ஸ் திஸ். என்ன எரர்ன்றதை பார்க்கறதுக்கு வி யூஸ் திஸ். ஓகே, ஸோ ட்ரை அந்த ரிஸ்கி கோடு, அந்த கோடை இப்போ எந்த கோடு ரிஸ்கியாக இருக்கோ அந்த கோடை தூக்கி உள்ளே போட்டுட்டு அதை கேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எரர் வந்துன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, கிராஷ் ஆகிடுச்சுப்பா. ஓகே, எரர் வந்துருச்சுப்பா. இப்போது நீங்கள் ட்ரை கேட்ச் போடலன்னா கிராஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆப்லலாம் பல காலத்தில் ஆப்லலாம் ஆண்ட்ராய்ட்லலாம் பார்த்தீங்கன்னா திஸ் ஆப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ட்டு வரும். விண்டோஸாக இருக்கட்டும், வெப் ப்ரௌசராக இருக்கட்டும், கிராஷ் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியாமல் அப்படியே போய் ஸ்டக் ஆகி போய் நிற்கும், அப்படியே கிராஷ் ஆகி போய் நிற்கும். ஆனால் இப்போலாம் பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பீப்புள் ஆர் ஹேண்டிலிங் இட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி எரர் ஏதாவது வருதுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம், சம்திங் வென்ட் ராங், ரீஸ்டார்ட் தி ஆப் அப்படின்ட்டு எரர் வந்து நம்ம யூசர்கிட்ட அந்த மிஸ்டேக்கை த்ரோ பண்ணலாம் இல்லையா? இப்போ ஏதாவது அப்டேட் நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்டேட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரீமியம் ப்ளோர் ரெண்டர் பண்ணுறோம், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோன்னா அது அப்படியே ப்ராக்ரஸ் 1%, 2%, 3%, 64%, 74% வரும்போது ஏதோ ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா அப்படி நின்றோம் இல்லையா? நம்ம என்னடா ஆச்சுன்ட்டு இருப்போம். அப்புறம் நம்ம கண்ட்ரோல் டெலீட் கொடுத்து கம்ப்யூட்டரில் அதை வந்து டாஸ்க் மேனேஜர் போயிட்டு அந்த ஆப்பை கில் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய ப்ராப்ளம் இல்லையா? ஆனால் இப்போ இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரைக்குள்ளே இந்த அப்டேட் கோடை போட்டுட்டா கேட்சில் வந்துட்டு சம்திங் வென்ட் ராங், ரீஸ்டார்ட் ஆப்ன்ட்டு சொல்லலாம். இல்லை வில் ஸ்டார்ட் த ரெண்டரிங் அகேன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு ஹேண்டில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ அதுதான் இந்த ட்ரை கேட்சோட மெயின் கோல், வேல்யூ ப்ராப்போசிஷன். ஆல்ரைட், ஸோ இப்போது நாம் கோடு எழுத ஆரம்பிப்போமா?
ஸோ இப்போது இந்த கோடை நான் முதல்ல எடுக்கிறேன், ட்ரை கேட்ச் இல்லாமல் எடுக்கிறேன். ஓகே, இப்போது நான் வாலண்டியராகவே ஒரு எரர் பண்ணுறேன். மை நேம்ன்ற வேரியபிளை நான் டிக்ளேரே பண்ணலை. ஓகே, லெட் மை நேம் ஈக்குவல் டு சம்திங் அப்படி கொடுத்துட்டு பண்ணாதான் ரன் ஆகும், இல்லைனா என்னாகும், எரர் வரும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு எரர் இந்த இடத்துல நடக்குது இல்லையா? ஸோ இப்போது இதுக்கு அடுத்து இந்த ப்ரோக்ராமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு கன்சோல், இந்த மை நேமில் இருக்கிற எரர்னால இந்த ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங் ஃபைன்ன்ற இது எங்கேயுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ப்ரோக்ராம் அப்படியே கிராஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ கிராஷ் ஆகிடும் ப்ரோக்ராம் டோட்டலாக. ஸோ நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எரர் இருக்கிற விஷயத்த அகேன் இதோட குட் ப்ராக்டிஸ் என்னென்னா, போயிட்டு லெட் மை நேம் ஈக்குவல் டு அலெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் இப்போ இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த எரரு. ஆனால் யூஸ்வலாக நீங்கள் கோடெல்லாம் எழுதும்போது இவ்வளோ சிம்பிளாலாம் எரர் வராது. இட் இஸ் கோயிங் டு பி a lot more complicated. அண்ட் நான் சொன்ன மாதிரி லைப்ரரிஸ்னால, எஸ்டிகேஸ்னால, ஏபிஐஸ்னால இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ நம்ம கையில் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் வி டூ இஸ், இதை அப்படியே தூக்கி இந்த ட்ரை இதுக்குள்ளே போட்டுட்டு கேட்ச் இந்த எரர் பிடிச்சிட்டு நம்ம அந்த எரரை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகே, எரர் டாட் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, யூ கெட்டிங் திஸ். இப்போ ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மை நேம் இஸ் நாட் டிஃபைன்ட், இந்த எரர் வந்துருச்சு. ஓகே, என்ன எரர்னு சொல்லிருச்சு, மை நேமை நீங்கள் டிஃபைனே பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள் ப்ராப்பராக. எரர் வந்துருச்சு, ஆனால் இட் இஸ் ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும். ஓகேயா? ஸோ இந்த ட்ரை கேட்சோட ப்ராப்ளமே ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸே அதுதான். எரர் என்னன்றதை உங்களுக்கு சொல்லும். ஓகே, முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியும், கிராஷ் ஆகாது சிஸ்டம் இல்லையா? இப்போ சிஸ்டம் கிராஷ் ஆகுது அப்படின்னா ஏன் கிராஷ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆஸ் டெவலப்பர்ஸாக. ஆனால் இப்போ இந்த லாக் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடும், ஓகே இந்த ரீசனால தான் கிராஷ் ஆகுது, நான் எந்த இடத்துலையோ இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் லேட்டர். அண்ட் இந்த மாதிரி ஹோல் ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாமல் ரன் ஆகும். அடுத்த லைன்ஸ்லாம் அந்த விஷயம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஓகே, அதை விட்டுட்டு அடுத்த லைன்ஸ்லாம் ரன் ஆக ஆரம்பிக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகேயா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.